சர்ச்சில் என்ன சொன்னாரோ அதை தான் பெரியார் சொன்னார். சர்ச்சில் என்ன சொன்னாருன்னா, இந்திய மக்களுக்கு இன்னும் சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்லாம் அவர்களை தவறான வழியில் நடத்தி செல்லுகிறார்கள். இன்னைக்கு வரையிலும் RSS அலுவலகத்தில் இந்திய சுதந்திரம் கூட ஏற்கப்படவில்லை. இன்னைக்கு வரைக்கும் ஏன் RSS சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தாங்க? உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். வெள்ளையர்களை எதிர்த்து நடந்த போராட்டம் எல்லாம் வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் தான் நடத்தினாங்க. பாபு சிதம்பரம் மாதிரி ஒரு வடநாட்டு தலைவர் அப்படியே செக் எடுத்தாரு, இது எடுத்தாரு, யாரையாவது சொல்லி ஒரு வடநாட்டுக்காரர் சொல்லி சுதந்திர போராட்டத்தில் வடநாட்டினுடைய பங்கு என்ன? ஒரு வேலு நாச்சியார் அங்கே காட்ட முடியுமா? ஒரு மருதுபாண்டியரை காட்ட முடியுமா? ஒரு பூலித்தேவனை காட்ட முடியுமா? இரண்டாவது உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய பொருளாதாரம் பெருசா இதாயிடுச்சு. அப்பவே முடிவு எடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் இதுவும் வருது. வங்காள பஞ்சம்லாம் ஆரம்பம் ஆயிடுச்சு. சரி நம்ம கிளம்பலான்னு போது காந்தி வந்து வெள்ளையனே வெளியேறா வச்சுக்கோ அப்படியே, இல்லாட்டி எந்த சுதந்திர போராட்டமோ அது கத்தி என்று ரத்தமின்றி எப்படிங்க வரும்? அப்ப அந்த நேரத்தை தெலுங்கர்களுடைய டாமினேஷன் தெற்கு பக்கத்தில் பெருசா பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாமே தெலுங்கர்களா இருக்கும். தமிழ்நாடே வந்து ஏறத்தாழ தெலுங்கர்கள் கையில போயிடுச்சு. இப்போ பெரியார் அம்பேத்கரும் சுதந்திர விடுதலையை விட சமூக விடுதலை முதன்மையானதுன்னு பாக்குறாங்க. இளையர்கள் கிட்ட இருந்த நீதி இந்த வடவர்கள்ட்ட கிடைக்காதுங்கிறதுல அவங்க ரெண்டு பேருமே உண்மையா. நேரு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இது பண்ணும்போது அவரை கைது பண்ண சொல்லி மவுண்ட் பேட்டன் உத்தரவு போட்டார். அந்த உத்தரவு போட சொன்னது வந்து HVR ஐயங்காருங்கிற மவுண்ட் பேட்டனுடைய செக்ரட்டரி தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு வரையிலும் RSS அலுவலகத்தில் இந்திய சுதந்திரம் கூட ஏற்கப்படவில்லை. இன்னைக்கு வரைக்கும் ஏன் RSS சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தாங்க? 3% காரெல்லாம் பாய் போட்டு வாழை இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு, இவங்களுக்கெல்லாம் தரையில உட்கார வச்சு தையலை போட்டு எடுப்பு சாப்பிடும். பெரியாருக்கு சரி அன்னைக்கு தான் வந்தார், உங்களை ஒழிக்காம விட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து சுதந்திர போராட்டம் நடக்கவே இல்லைங்க. ஆவுசி போல சில பேர்கள் தான் இருந்தாங்க. வெள்ளையர்களை எதிர்த்து நடந்த போராட்டம் எல்லாம் வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் தான் நடத்தினாங்க. இந்தியாவிலேயே சுதந்திர போராட்டம் எங்க நடந்தது சொல்லுங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் இந்தியா முழுமைக்கு கொண்டாடப்படுது. இப்போ சுதந்திர தினத்தை பற்றி பேசும்போது RSSல வந்து சாவர்கர் வந்து ஷூ நக்குனாரு, பிரிட்டிஷ்களுக்கு எதிராக அவர் போராடலை அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை தொடர்ந்து பேசக்கூடியவங்களால் சொல்லப்படுறது ஒன்று. இப்போ அதே மாதிரி தானே பெரியார் அவர்களும் சுதந்திரத்துக்கு எதிரான மனநிலை எதிராக இருந்தார். சுதந்திர தினத்தை கருப்பு தினம் தானே அறிவித்தார். இரண்டு ஒன்று தானே. அப்புறம் என்ன வெறும் RSS காரங்களை மட்டும் நம்ம குறை சொல்கிறோம்? காரணங்கள் வேற. என்ன காரணங்கள்? என்ன சர்ச்சில் என்ன சொன்னாரோ அதை தான் பெரியார் சொன்னார். சர்ச்சில் என்ன சொன்னாருன்னா, இந்திய மக்களுக்கு இன்னும் சுதந்திரம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்லாம் அவர்களை தவறான வழியில் நடத்தி செல்லுகிறார்கள். முதலில் அவர்களுக்கு சுதந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும், ஆட்சி அதிகாரத்தை எப்படி நடத்துவது என்பதை பற்றி ஒரு அறிவும் வருகிற வரையில் நீங்கள் சுதந்திரம் கொடுக்காதீர்கள் தான் சர்ச்சில் சொன்னார். பெரியார் என்ன சொன்னார்னா, நீ வெள்ளைக்காரன் இருக்கிறவரு மாதிரி எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, நீ இந்த சேட்டுங்கிட்ட விட்டு போயிட்டேன்னா இவன் எங்களை முழுகி தள்ளிவிடும். இந்த தமிழை அந்த காலத்தை இப்போ போராடுறதுக்கு எந்த தைரியமும் இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இங்கே இந்த 3% காரங்க உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா கூத்தும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட எங்களை விட்டுட்டு போவாத, அதனால தான் நான் இப்போ சுதந்திரம் எங்களுக்கு கொடுக்காதுன்னு தான் சொன்னார். இவனுங்களை எதிர்த்து பேசுனதுனால தான் பெரியார் சுதந்திரத்துக்கு விரோதின்னு சொன்னார். அவர் சில விளக்கங்கள் கொடுத்தார். அண்ணாவை எழுதினார் ஆரிய மாயைன்னு. வெள்ளைக்காரன் வந்தபோது, வெள்ளைக்காரன் ஆட்சியில் வந்தபோது இந்த 3% காரங்க எத்தனை பதவியில் உட்காந்துருந்தாங்கிறது அந்த புக்கே. ஆமாம், வெள்ளைக்காரன் வந்து பெரியார் இன்னொன்று சொன்னார். இந்தியாவில் வந்து திருவள்ளிக்கண்ணியில் வந்து ஜப்பான்காரன் குண்டு போட்டதா சொல்கிறாங்க. அது எனக்கு இன்றைக்கி வரல அதுக்கான ஆதாரங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா முதல் உலக யுத்தத்தில் எம்டன் குண்டு போட்டதுக்கான ஆதாரம் இருக்குது. ஹைகோர்ட் கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் பேங்க் பக்கத்தில் அந்த காம்பவுண்டில் அந்த கல் இருக்கும், எம்டன் குண்டு போட்டுக்க. அதே மாதிரி திருவள்ளிக்கண்ணியில் குண்டு போட்டதுக்கு எங்கேயுமே நான் அந்த ஏரியாவில் இருந்திருக்கேன், எங்கே குண்டு போட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன ஆதாரம்னா,
என்னுடைய மாமனாருடைய அப்பா ம். அந்த நேரத்தில் சென்னையவே காலிப்பட்டு போயிட்டாங்க. கையில் அதாவது சொத்து வச்சிருந்தவங்களாம் எவ்வளோ காசு இருக்கோ அதை கொடுங்க, இந்த வீட்டை எடுத்துங்க, அந்த மாதிரி வித்துட்டு போயிட்டாங்க. ஓ. இவர் என்ன பண்ணார், தன்னுடைய குடும்பத்தை பூரா திருப்பத்தூருக்கு கொண்டு போய் விட்டுட்டு அங்கே உறவுக்காரர்கள் வீட்டில் விட்டுட்டு இவரும் அவருடைய மூத்த மகன் 2 பேரும் இங்கே உக்காந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அடிமாட்டுக்கு வேலை கொடுத்ததுலாம் அப்படியே வாங்கிட்டாங்க. ம். இந்த வீடு ஒரு 10 லட்சம் ரூபாய், அவன் என்ன சொன்னான், 1 லட்சமாவது கொடுங்க, இல்லை 50,000 தான் இருக்கு கொடுங்க, கொடுத்துட்டு போயிட்டு ம். அந்த மாதிரி வாங்கி தள்ளிட்டார். அவருடைய உயில் வந்து இவ்வளோ பெருசு, ம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கேருந்துன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பெரிய உயில். எல்லாம் என்கரேஜ்மெண்ட்டில் போயிடுச்சுங்கிறது வேறு விஷயம். அதை வச்சு தான் எனக்கு வந்து நிஜமாக ஒரு வேளை குண்டு போட்டாங்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வரதுக்கு காரணம் அந்த நேரத்தில் அவர் சேர்த்தன சொத்து. ம். அது மாதிரி இருக்குது. அந்த மாரியம்மாயை புக் எழுதின போது பெரியார் என்ன சொன்னார், திருவள்ளிக்கேணியில் குண்டு போட்ட உடனே ஜப்பான்காரன் நாட்டை பிடிச்சிருவான்ற மாதிரி, இங்கே பிரிட்டிஷ்காரன் தோக்கிற மாதிரி. அன்றைக்கி கோயபல்ஸ் வேறு பிரிட்டிஷ் தோத்துக்கிட்டு இருக்குதுன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி தள்ளுறான். ம். பிரிட்டிஷ் அரசாங்கம் விழுந்தது, 6ஆம் ஜார்ஜ் ஓடி விட்டார், விக்டோரியாமா எங்கே இருக்கிற யார் ராஜா இருந்தாங்களோ அவங்களாம் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க, தினச்சரி விடுவான். லண்டன் விழுந்தது, பிரான்ஸ் பாரிஸ் அழிந்து விட்டது, அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டே இருந்துட்டான். நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அந்த மாதிரி போயிச்சு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பொய் பேசுறதுக்கு கோயபல்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நம்ம ஏதோ பெருசாக பொய் சொன்னோம்னா கோயபல்ஸ் கட்டாண்டா இப்போ ஏற்பட்ட புழுகு புழுகிறாம அந்த மாதிரி புழுகி தள்ளனா. அந்த மாதிரி இதான போது ஜப்பான்காரன் குண்டு போட்டான்னு உடனே ஜப்பான்காரன் நாட்டை பிடிச்சிட போகிறான், இங்கிலாந்து அரசாங்கம் உழுவ போகுது, நாளைக்கு ஆட்சிக்கு அவன் வந்துட போகிறான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே பெரியார் சொன்னார், ஐயர் பூரா ஜப்பானீஸ் படிக்க ஆரம்பித்தான், ஐயங்கார் பூரா ஜெர்மன் படிக்க ஆரம்பித்தான், ஏன்னா அவன் ஆட்சிக்கு வந்தால் ரெடி ஆகணும். அதுக்கு என்ன ஆதாரம்னா, நேரு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இது பண்ணும்போது அவரை கைது பண்ண சொல்லி மவுண்ட் பேட்டன் உத்தரவு போடுறார். அந்த உத்தரவு போட சொன்னது வந்து HVR ஐயங்காருங்கிற மவுண்ட் பேட்டனுடைய செக்ரட்டரி, தமிழ்நாட்டுக்காரர், HVR ஐயங்கார்னு பேர். அவர் தான் நேருவை கைது செய்ய சொல்லி உத்தரவு போடுறார். சுதந்திரம் கிடைத்து நேரு பிரதம மந்திரியாக வர்றார். அவருடைய செயலாளராக முதலில் பதவியேற்றவர் அதே HVR ஐயங்கார். இது வரலாறு. இவங்க தான் இதெல்லாம் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பெரியார் எதிர்த்தார், சாவர்கார் எதிர்த்தார், அது வெளியே வராது. இன்னைக்கு வரையிலும் RSS அலுவலகத்தில் இந்திய சுதந்திரம் கூட ஏற்றப்படவில்லை, இன்னைக்கு வரலும் கிடையாது. சாவர்கார் மன்னிப்பு கடிதம் எழுதுன்னு மாத்திரம் புத்தகமாக வெளியிட்டால் 2 கொயர் 3 வால்யூமாக போடலாம், அவ்வளோ மன்னிப்பு கடிதங்கள் எழுதி. ஏன் RSS ஏன் சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தாங்க? வெள்ளையர்களை வச்சுக்கிட்டு நம்ம பிழைக்கிறதுக்கு நல்லா முடியும்னு நினச்சாங்க. அவங்க காலத்தில் தானுங்களா அவங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. முகலாயர்களை அவங்க ஏங்க எதுக்கலை கடைசி வரையில்? தான் உடனே தான் சொந்தக்கார பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அக்பர் வந்த உடனே தோடர்மால் போய் என் தங்கச்சி அழகாக இருப்பான்னு சொல்லி ஜோதிபாய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மாமா எனக்கு ஒரு பதவி கூட மந்திரி ஆகிட்டாங்க. அப்படித்தானே வாழ்ந்தானுங்க. அவருக்கு பொந்தி உன்னை உழைச்சப்புறம் தானே என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ ஆரம்பத்தில் பெரியார் அவர்கள் வந்து கள்ளுக்கடை போராட்டம் இதெல்லாம் இருந்திருக்கிறாங்க, காந்தியாரோட சேர்ந்துலாம் இருந்திருக்காங்க. பிறகு எந்த புள்ளியில் சுதந்திர போராட்டத்தை விட சமூக நீதி போராட்டம் முதன்மையானது, சமூக போராட்டம் முதன்மையான எந்த புள்ளியில் இது நகர்ந்தார்? பெரியார் ஒரு விஷயத்தில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருந்தது என்னென்னா, கடவுள் மறுப்பில் வந்து ஒரு பிறந்ததுலேருந்து இருந்துட்டார். அதனால் அவங்க வீட்டை விட்டு அவங்க துரத்துனாங்க அவர். ஆமாம், ஏன்னா அவங்க அப்பா வெங்கடசாமி நாயக்கர் தீவிரமான பக்திமார். பல கோயில்களுக்கு தன்னுடைய வருமானத்தை எல்லாம் கொடுத்தாங்க, பல கோயில்களுக்கு அவர் தர்மகர்த்தா. அதில் தான் அவர் தீவிர நாத்திக ஆனதுக்கு காரணமே அதுதான். என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் அர்ச்சகர்கள்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் நிற்பாங்க, பெரியார் வீட்டுக்கு வெளியில். அவங்க அப்பா வந்து எல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து வாசலில் வச்சிடணும், அவங்க வீட்டுக்குள்ளார வர மாட்டாங்க, அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி அந்த பிரசாதம்லாம் கொண்டு வந்து வாசலில் அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க போய் எடுத்துக்கணும், ஏன்னா இவங்க வந்து பஞ்சமர் கீழ் ஜாதிக்காரர், வீட்டுக்குள்ளார வரமாட்டாங்க. இதைத்தான் இவர் சின்ன வயசுல பார்த்து, நம்ம காசில் வாங்குறோம், நம்ம வீட்டுக்குள்ளார கொடுக்க மாட்டாங்க. இவர் ஏதாவது தொட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சு அது மேலே தண்ணி எல்லாம் தெளித்து இதெல்லாம் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு போகிறது. இல்லை, அதான் காங்கிரஸில் இருந்ததுக்கும் அதுக்கு தான் வர்றேன். இதெல்லாம் வந்ததுல தான் அவர் தீவிரமான நாத்திகராக மாறினார். அந்த நேரத்தில் சேரன் மாதேவி இப்போ திருநெல்வேலியில்
அங்கே வந்து ஒரு குருகுலம் நடக்குது. நடத்தும் போது பெரியாருடைய பணம் முழுக்க அப்போ அவருக்கு ஒரு சில தகவல்கள் வருது. இங்கே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு. இவர் அங்கே போகிறார். போனால் 3% காரெல்லாம் பாய் போட்டு வாழை இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு. இவங்களுக்கெல்லாம் தரையில் உட்கார வச்சு தையலை போட்டு எடுப்பு சாப்பாடு. பெரியாருக்கு சேர்த்து. அன்னைக்கு தான் வந்தார். உங்களை ஒழிக்காம விட மாட்டேன்ட்டார். அன்னைக்கு தான் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து அவர் வெளியே போகணும். இவங்களுக்கு ஆதரவாக யார் இருக்கான்னு பார்த்தா இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. அன்னைக்கு தான் காங்கிரஸ். அப்போ அப்படி பார்த்தா பெரியாரும் ஒரு பிரிட்டிஷுக்கு ஆதரவானவர் தானே. சுதந்திர போராட்டத்தில் இப்படி கொந்தளிப்பான ஒரு போராட்டங்கள் நடக்கும்போது அதை விட்டு விலகி நிற்பதுங்கிறது பிரிட்டிஷுக்கு ஆதரவாக பெரியார் வந்து சுதந்திர போராட்டம் நடக்கவே இல்லைங்க. வஉசி போல சில பேர்கள் தான் இருந்தாங்க. வெள்ளையர்களை எதிர்த்து நடந்த போராட்டமெல்லாம் வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் தான் நடத்தினாங்க. அன்னைக்கு வெள்ளையர்களை எதிர்த்து இந்தியாவிலேயே சுதந்திர போராட்டம் எங்க நடந்தது சொல்லுங்க. தமிழ்நாட்டை சொல்லிவிட்டீங்க. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வ.உ. சிதம்பரம் மாதிரி ஒரு வடநாட்டுக்காரனை காட்டுங்க. ஒரு வடநாட்டு தலைவர் அப்படியே செக்கெழுத்தாரு இதை எழுத்தாரு யாரையாவது சொல்லுங்க. ஒரு வடநாட்டுக்காரனை சொல்லுங்க. சுதந்திர போராட்டத்தில் வடநாட்டினுடைய பங்கு என்ன சொல்லுங்க. ஒரு வேலுநாச்சியார் அங்கே காட்ட முடியுமா? ஒரு மருதுபாண்டியரை காட்ட முடியுமா? ஒரு பூலித்தேவனை காட்ட முடியுமா? ஒரு சின்னமலையை காட்ட முடியுமா? ஒரு சுந்தரலிங்கத்தை காட்ட முடியுமா? ஒரு ஹைதரலியை காட்ட முடியுமா? ஒரு திப்பு சுல்தானை காட்ட முடியுமா? ஒரு அல்லு சீதாராமராஜை காட்ட முடியுமா? கிட்டூர் சின்னமாவை காட்ட முடியுமா? எல்லாம் தெற்குங்க. மிஞ்சி போனால் அவன் திருப்பி யாரை சொல்கிறான்? ஜான்சி ராணி வேற யாருமே கிடையாது. வால் பிடிச்சிக்கிட்டு இருந்தவனுங்க. அங்கே அவன் ராஜா பதவி ஏற்றுக்கிட்ட உடனே இந்த 56 ராஜபுத்திர ராஜாக்களும் போய் அவன் காலில் உளுந்து இது பண்ணி உங்களுக்கு கப்பம் கட்டுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. அதனால தான் பிரிட்டிஷ் மன்னர் வந்து மன்னராக இருந்தவர் சக்கரவர்த்தியாக மாறினார். 56 ராஜபுத்திர ராஜாக்கள் தனக்கு கீழே அடிமையாக இருக்காங்க. அதனால தான் எதிர்த்து போராடினது போல தென்னாடுங்க. காந்தியினுடைய அது குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்போ வந்தது தெரியுமில்ல. அவன் சுதந்திரம் கொடுக்க போறாங்கிறது தெரிஞ்சப்பறம் தான் வந்தது தெரியுமில்ல உங்களுக்கு. அட்லி வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு பிரதம மந்திரியாக வந்தபோது அன்னைக்கு இருந்த வானிலை நிபுணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் ஒரு கடுமையான இது வறட்சி வரப்போகுது. 6-7 வருஷத்துக்கு மழை பெய்யாது. கடுமையான பஞ்சத்தில் அவங்க அடிபட போகிறாங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. கரெக்டாக அந்த டைமில் 2வது உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய பொருளாதாரம் பெருசாக இதாகிடுச்சு. அப்போவே முடிவு எடுத்துட்டாங்க, இனி இந்தியர்களை வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு சரியாக வராது, இந்தியாவால் நமக்கு லாபம் இல்லை, விட்டா போதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இதுவும் வருது. வங்காள பஞ்சம்லாம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்போ தான் பார்த்தாங்க சரி நம்ம கிளம்பலான்னும் போது காந்தி வந்து வெள்ளையனே வெளியேறினார். தாப்பா வச்சுக்கோ அப்படியா, இல்லாட்டி எந்த சுதந்திர போராட்டமோ அது கத்தியின்றி ரத்தமின்றி எப்படிங்க வரும்? அவ்வளோ இராணுவத்தை வச்சுக்கிட்டு இருந்தோம். இட்லியே தூக்கி அடித்தோம். நம்மளை ஒரு 10 நிமிஷத்தை தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டோம். பெரிய பஞ்சம். அதான் நாங்கள் சுதந்திரம் வந்த டைமில் தான் நான் பிறந்தவன். 42ஆம் வருஷம் நான் பிறந்த வருஷம். சின்ன வயசு பையனாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படி, அதாவது 4 வயசு 5 வயசில் வந்து அரிசி பஞ்சத்தில் நம்ம பட்ட அவஸ்தை எங்களுக்கு தெரியும். பட் நாங்கள்லாம் அப்போ வந்து மிடில் கிளாஸாக இருந்ததுனால நாங்கள் சமாளிச்சிட்டோம். ரங்கூன்லேருந்து அரிசி வருங்க. ரங்கூன்லேருந்து அரிசி வரும். அந்த அரிசி அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதனால தான் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு சுதந்திரம் வந்த உடனே அமைஞ்ச அரசாங்கத்துக்கு என்ன பேருனா ஆரவுன்ஸ் அரசாங்கம். ஒரு ஆளுக்கு 6 ounce அரிசி தான் கொடுத்தாங்க. எலிக்கறி சாப்பிடுங்க. இதெல்லாம் நடந்தது. இல்லை, இப்போ அம்பேத்கர் அவர்கள் வந்து சட்டத்தை ஏற்றினார், முதல் சட்ட அமைச்சராக இருந்தது, இதெல்லாம் தெரியும். அம்பேத்கரும் சுதந்திரத்துக்கு எதிராக தான் இருந்தாரா? இவங்க கிட்ட சிக்கக்கூடாதுங்கிறதுல பெரியாரோட அவர் இருந்தார். பெரியாருடைய கருத்து கூட இருந்தார். பெரியார் மேலே அவருக்கு வந்து கோபம் என்னன்னா, இந்தியாவை வந்து 3ஆக பிரிக்கிறதுன்னு முடிவு எடுத்தாங்க. பாகிஸ்தான், இந்தியா, திராவிடம். பெரியாரை கூப்பிடுறாரு மவுண்ட் பேட்டன். பெரியார் போங்க. அவர் என்ன சொல்லிவிட்டாரு, திராவிட நாடுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த நேரத்தில் தெலுங்கர்களுடைய டாமினேஷன் தெற்கு பக்கத்தில் பெருசாக இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாமே தெலுங்கர்களாக இருந்தாங்க. குறுநில மன்னர்கள்னு எடுத்திங்கன்னாவே தமிழ்நாடே வந்து ஏறத்தாழ தெலுங்கர்கள் கையில் போயிடுச்சு. திருமல் நாயக்கன், ராணி மங்கம்மா இந்த மாதிரி வந்துருச்சு. ராஜபாளையத்தில் ராஜுக்கள், இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தெலுங்கர்கள் ஃபுல்லாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இழிச்சவாயனாக இருக்கிறான் அந்த தமிழை எவன் வந்தாலும் விட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ சுதந்திரம் காட்டு போனால் வம்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோபம் விட்டார். அம்பேத்கருக்கு அதில் பெரியார் மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சு.
எப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீ திராவிட நாடு வாங்கியிருந்தாக்கா என்னுடைய பட்டியலத்து மக்களை நான் கூட்டிகிட்டு அங்கே வந்து செட்டில் ஆகிருப்பேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இருந்தார். அவ்வளோ கோச்சிக்கிட்டார். அன்றைக்கி பெரியார் போயிருந்தாக்கா திராவிட நாடு தனியாக பிரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிற இந்த நதிநீர் பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா திராவிடன் நம்ம நாடு நம்ம கேட்டது வந்து ஒரிசாவுக்கு கீழே பெர்காம்பூர் அதில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையிலும், அந்த பக்கம் வந்து மங்களூர், இதெல்லாம் பெங்களூரை தவிர மைசூரை தள்ளிடணும். மிச்சம் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்திருக்கும். கொஞ்சம் கேரளா, திருவாங்கூர், இதெல்லாம் கொச்சியெல்லாம் நம்மளோட இருந்தது. கண்ணனூரெலாம் நம்மளோட இருக்குது. மங்களூர், உடுப்பி, தர்மஸ்தலா எல்லாம் நம்மளோட இருக்குது. இல்லை இதாங்க இப்போ இந்த அப்படி இருந்திருந்ததுன்னா நமக்கு அது நம்ம ஒரு நாடாக இருந்திருப்போம். எப்படிடா நீ இருக்க முடியும்னு அந்த காலத்தில் காங்கிரஸ்காரர்கள் கேட்டபோது முரசொலி மாறன் ஒரு புத்தகம், அருமையான புத்தகம் எழுதினார். கீர்த்தி பெற்ற கீரைப்பாத்தி நாடுகள். ஒரு கீரைப்பாத்திங்கிறது ஒரு 5 அடிக்கு 5 அடி தான் இருக்கும். அதில் கீரையை போட்டு வளர்த்துருவாங்க. அந்த சைஸில் எல்லாம் நாடுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன்டா இருக்க முடியாதுன்னு எழுதினார். ஒரு 40 நாடுகளை பற்றி எழுதினார். இத்தினூண்டு நாடு தனி நாடாக இருக்குது. இன்றைக்கி சீசல்ஸ் இருக்குதுங்க, ஒரு தனி நாடு. வேகமாக ஒன்றினா கடலில் விழுந்துருவீங்க. சிங்கப்பூர் மேப்பில் இல்லை, இடமே இல்லை, புள்ளி. ஒரு பெரிய தேசம். ரீயூனியன் இவ்வளோன்னு ஒரு இலை சைஸு, அது ஒரு தனி நாடு. மொரீஷஸ், இதெல்லாம் தனி நாடாக இருக்கிறாங்க. மால்டீவ்ஸு, லட்சத்தீவுகள் இதெல்லாம் தனி நாடாக இருக்குது. திராவிட நாடு இருக்க முடியாதா? இல்லை குறிப்பாக வந்து சுதந்திர அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் பெரியார் வந்து கருப்பு நாள்னு அறிவிக்கிறாரு. அன்னைக்கு திராவிடர் கழகத்தில் இருந்த அண்ணாதுரை அவர்கள் அதுக்கு ஒரு மாற்றமான ஒரு கருத்தை இருந்தார். அது இது எதனால அது அன்னைக்கு அது பல விஷயங்கள்ல அவர் வந்து பெரியாரோட முரண்பட்டார். அப்படி முரண்பட்டதுனால தானே திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு காரணம். இல்லை அப்போ தீக்கால தானே இருந்தாங்க. தீக்கால தான் இருந்தாங்க. சுதந்திர தினம் வந்து கருப்பு நாளுங்கிறத வந்து அண்ணா ஏற்றுக்கல. என்ன இருந்தாலும் ஒரு வெள்ளையன் வெளியே போகிறாங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் பெரியார் சொன்னது இன்னைக்கு நிரூபணம் ஆகிடுச்சு. மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். என்னென்ன வருது பாருங்க. ராமனை ஏற்றுக்கடா, ஹிந்தி படிடா, மும்மொழி கொள்கை ஏற்றுக்கடா, தமிழை ஒழிடா. எல்லா ஊர்லேயும் வந்து அந்த பாஜக வந்து அந்த மாநிலத்துக்காக போராடுவோம். தமிழ்நாட்டுக்கிற பாஜக மாத்திரம் தமிழுக்கு விரோதமாக இருப்பான். பார்த்துருக்கீங்கல்ல. ஆந்திராவில் இருக்கிற பாஜக வந்து ஆந்திராவுக்காக போராடுவோம். ராஜஸ்தானில் இருக்கிற பாஜக வந்து ராஜஸ்தானுக்கு போராடுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக மாத்திரம் தான் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக வரும். அது காரணம் என்னன்னா அவனுக்கு அந்த ஒரு கூட்டத்தை கையில் சிக்கிக்கிட்டு. அதை தான் பெரியார் சொன்னது இன்னைக்கு நிஜம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம். எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போய் இல்லை நிற்க விட்டுட்டாரு. இப்போ தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கோ முற்பட்ட வகுப்புகளுக்கோ இந்திய சுதந்திரத்தில் எந்த பங்களிப்புமே கிடையாதா? அதைத்தான் பெரியார் சொன்னார். ஜெயிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே ஐயங்கார் போறா ஜெர்மன் படிக்க ஆரம்பிச்சா, ஐயர் போறா ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பிச்சு. யார் வர்றாங்களோ அவங்களோ. திலகர்லாம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு இல்லையா? திலகர் இருக்கலாங்க. இப்படித்தான் நீங்க எப்போ வருது எல்லாம் பிற்காலத்தில். ஆரம்பத்தில் இல்லையே அவனுங்க சண்டையில் இல்லையே, ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணான். முடியலன்னு ஒரு கதையை சொல்லிட்டு அவன்லாம் நமக்கு மேலே தீபாவளி கொண்டாடுறான். கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு அவன் தான் கேட்குறான். நீங்களும் நானும் கொண்டாடி. அதே தான் பசுவை கொள்வது தாங்க. ரிக்வேதத்தில் 33வது சருக்கம் பூராவுமே எப்படி பசுவை கொண்டு அவிர்பாகமாக போட்டு அதை எப்படி சாப்பிடணுங்கிறது தான் ரிக்வேதம். பிராமண வேதம் எப்படி சாப்பிடணுங்கிறது தான். மாடு தின்னவன் சமணர்கள் மாடை தின்னும் கொண்டு போடுவேன். நாங்கள் பௌத்த மதமே அதுக்கு தான் இருந்தோம். மாட்டை தொட்டி தொலைச்சி போடுவோம், விட்டுட்டான். நீங்கள் மாட்டுக்கு பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டது அவன் தான் பண்ணிட்டு. எந்த ஜெயிக்குதுன்னு தெரிஞ்சு அது கூட சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலையை காட்டணும். அதான் வழி, அதான் வேலை. பாருங்க, இங்கே வந்து தமிழில் எழுதுனா தான் நடக்கணும்னா ஆழ்வாரும் நாயன்மாரும் தமிழில் பாட்டு எழுதிட்டாங்க. சமஸ்கிருதத்தில் எழுது. இப்போ பெரியார் அம்பேத்கரும் சுதந்திர விடுதலையை விட சமூக விடுதலை முதன்மையானதுன்னு பார்க்குறாங்க. ஆமாம், வெள்ளையர்கள் கிட்ட இருந்த நீதி இந்த வடவர்கள்கிட்ட கிடைக்காதுங்கிறதுல அவங்க 2 பேருமே உறுதியாக இருந்தாங்க. அவங்க சொன்னது இன்னைக்கு கரெக்டாக தானே இருக்கு. சரிங்க, ஒரு வரலாற்று நிகழ்வுகளை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன். முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். Taste the Daily.